கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12/3/2026 டுடே காருண்யா ப்ளஸ்க்கான ட்ரா நம்பர் 614க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான். டுடே ரிசல்ட் 3799. டுடேவும் டபுள்ஸ் தான். நம்மளுக்கு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிக்குவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே நமக்கு ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 9 பாஸ். 9 பிலையும் சிலையும் 2 போர்டுலேயும் நமக்கு 9 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. 9 எதிர்பார்த்தோம், ஆனால் 9 எதிர்பார்க்கல. 9 வேறு லெவலில் உட்காந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஎஸ்சிபிசியில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7-6 எதிர்பார்த்தோம். பட் வந்தது 7-9. டபுள் டமாக்காவாக இருந்திருக்கும். 7-9 கொடுத்துருந்தோம்னா ஏபி அண்டு ஏசி பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? மற்றபடி நம்மளுக்கு நார்மல் வின்னிங் தான். நம்ம 799க்கு 3 டிஜிட் பாக்ஸில் வீடியோவில் 769 இப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் 76 தான் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருந்துச்சு. 9 டெம்பரவரியாக தான் வச்சோம். பட் ஆனால் வந்ததே 9 தான் ஹைலைட்டாக வந்துச்சு. ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான ஒரு வின்னிங் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறுபடியும் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு இந்த பி போர்டு 5 மட்டும் இன்னும் நம்மளுக்கு பெண்டிங்லேயே இருக்குது. யாரெல்லாம் அதை கவனிக்கிறீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை பார்த்து இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது தெரியும், புரியும். இப்போ வாங்க எப்பயும் போல் ஸ்டார்டிங் நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் நம்பர் 085. ஓகேங்களா? 085. அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 279. 279. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 936. ஓகேங்களா? 936. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 214. ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 425. ஓகேங்களா? 425. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் உள்ள ஒரு நம்பர். 085, 279, 936 மற்றும் 214, 425 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு எந்த நம்பர்னு போட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஏபி, ஏசி அண்டு பிசி. ஏபி, ஏசி அண்டு பிசி. ஃபஸ்ட்டு நம்பர் 03. 03 72. 03 72. 09. 09. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 64. ஓகேங்களா? 64. அதுக்காக நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 69.
மறுபடியும் நாளைக்கும் 9 வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குது. எதுக்கும் சப்ஜூட்டாக ஆடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 8 4 இது நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 03 72 09 64 69 மற்றும் 84 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு வந்து 7 வச்சு முடிச்சிருக்காங்க. அதனால் 2 6 0. ஓகேங்களா. இந்த செட் ஆஃப் கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 2 6 0 ஏ போர்டு 7 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இல்லைன்னா 7க்கு 7 வரலாம். ஒன்று அப்படியே உட்காரணும், இல்லை இப்படி உட்காரணும். இதான் சிம்பிள் ஐட்டம், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் வந்து பி போர்டு 5. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏபிசி இந்த மாதம் இன்னுமே ஒரு 11 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆல் போர்டு 3 எதுலையுமே வரல. ஓகேங்களா. இதை கவனிச்சிங்கன்னா ஆல் போர்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது ஆல் போர்டாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ன்றது இருக்காது. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்னால் நம்மளே இன்றைக்கி 3 தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. 3 எடுத்துக்கிடுவோம், ஒரு 9 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா. 2 எடுத்துக்கிடுவோம், 0 எடுத்துக்கிடுவோம். இதுதான் நாளைக்கான ஆட்ட நாயகிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இவங்க தான். ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 3 9 2 9 2 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா. நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 614 நம்பரை வச்சு 3 9 2 0. ஓகேங்களா. அதே 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3 9 2 மற்றும் 9 2 0. ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் டோட்டலாக வேணும், ஆல் போர்டுக்கான ஃபாலோவிங் வேணும், ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான இண்டிவிஜுவல் ஃபாலோவிங் நம்பர் வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா. நம்ம டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு நம்பர் அடிக்க அடுத்தடுத்த நம்பர் ஃபாலோவிங் நம்பரை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி 2 மணிக்கு போஸ்ட் வரும். ஓகேங்களா. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தெரியும், போஸ்ட் வரும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூ சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.